Exercise 2.6 third sum. Obtain the Cartesian form of the locus of z is equal to x plus iy in each of the following cases. அதுல first sum real of iz whole square is equal to 3. அதாவது Cartesian formனா என்ன? x and y termsல ஆன்சர் கொடுக்க சொல்லிருக்காங்க. ஓகே, வித் ப்ரொவைடட் இந்த கண்டிஷன்ல. ஓகேவா, இந்த கண்டிஷன்ல z ஓட வேல்யூ இதுல சப்ஸ்டிட் பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, எங்கெல்லாம் z இருக்கோ அந்த இடத்துல மட்டும் என்ன செய்ய போறோம், x plus iy சப்ஸ்டிட் பண்ண போறோம். மீதி எல்லாம் என்னது ஆஸ் யூஷுவல் அப்படியே இருக்க வேண்டியதுதான். ஓகேவா, ஈக்குவல் டு 3. ரியல் பார்ட் ஆஃப் இந்த i என்ன செய்ய போறோம், இது உள்ளர நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். ஒரு டேர்முக்குள்ளரையும் மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப என்ன ஆகும், ரியல் பார்ட் ஆஃப் ix plus I square y the whole square equal to என்னது 3. ரியல் பார்ட் ஆஃப் ix, இங்க I ஸ்கொயர்ங்கிறது என்னது -1 இல்லையா, அதனால இப்ப என்ன ஆயிடும் -y ஆயிடும். அதுக்கு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. இப்ப என்ன கண்டிஷன், ரியல் பார்ட் ஆஃப் இங்க ஃபைனலா சிம்பிளிஃபைட் பண்ணி ஒரு ஆன்சர் வந்திருக்கு இல்லையா, இதுக்கு என்ன செய்ய சொல்லிருக்காங்க, அதோட ரியல் பார்ட்டை மட்டும் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ரெண்டுத்துல எது ரியல் பார்ட், ஐ இல்லாத பார்ட் தான் நம்ம என்ன சொல்ல போறோம், ரியல் பார்ட்னு சொல்ல போறோம். அது வித் சைன் தான் நம்ம எப்பவுமே எடுக்கணும். ஏன்னா மைனஸாவும் இருக்கலாம் பிளஸாவும் இருக்கலாம் இல்லையா, அதனால மைனஸோட நம்ம எடுக்கணும். -y the whole square. இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு ஸ்கொயர் இருக்கிறதுனால அங்க ஸ்கொயர் which is equal to 3. -y ஸ்கொயர் y வந்து ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிடும், plus y square which is equal to 3. y square is equal to 3ங்கிறது என்னது, நம்ம கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் த லோகஸ். அந்த லோகஸ் கண்டுபிடிக்கிறது இல்லையா, அந்த கார்ட்டீசியன் ஃபார்ம் இதுதான். ஓகேவா.